ஒற்றைக்குடைய நேயர்களுக்கு சுப்பிரமணியன் அன்பு வணக்கம். ஏற்கனவே நேற்று சொல்லும் பொழுது ஆதிமந்தி என்று ஒருவரை சொல்லியிருந்தேன். கடற்கரையிலே கணவனை தேடி அலைந்தாள் என்று. இந்த ஆதிமந்தி ஆட்டனத்தி என்பது ஒரு அரசனுடைய கதை. அதாவது ஏற்கனவே இது பரணருக்கு காலத்திலோ அல்லது அதற்கு முன்பாகவோ நடந்திருக்கக்கூடிய ஒரு கதை. அதுதான் இந்த பாடல்களிலேயும் உண்மை சம்பவம். அதுதான் இந்த பாடல்களிலேயும் இடம்பெற்றிருக்கிறது. அப்படி இடம்பெற்ற காரணத்தால் அந்த ஆதிமந்தி ஆட்டனத்தி யார், இவருடைய கதை என்ன என்பதை பற்றி நாம் இன்றைக்கு பார்ப்போம். இந்த கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் ஆதிமந்தி ஆட்டனத்தி என்ற ஒரு நூலை எழுதியிருக்கிறார். ஒரு கவிதையினுடைய அழகான நூல். பாரதிதாசன் அவர்கள் இதே கதையை சேரதாண்டவம் என்று இங்கே எழுதியிருக்கிறார். இது எப்போது நடந்தது? மன்னர்களின் உண்மை வரலாறு. அதாவது வஞ்சி நாடு, சேர நாடு என்பதை வஞ்சி நாடு என்று சொல்லுவார்கள். வளம் குடிக்கின்ற நாடு, மலைகள் நிறைந்த நாடு, யானைகள் நிறைந்த நாடு. அந்த நாட்டிலே இருக்கின்ற மன்னன் ஆட்டனத்தி. இந்த ஆட்டனத்தி என்று சொல்லுகின்ற பொழுது அத்தி என்றால் யானையை குறிக்கும். ஆட்டம் என்று சொல்லுகின்ற பொழுது அவன் மிகச்சிறந்த ஆட்டக்காரன். நடனமாடுவதிலே மிகச்சிறந்தவனாக விளங்கி கொண்டிருக்கிறான். ஆகவே அவனை ஆட்டனத்தி என்று சொல்லுகிறார்கள். இந்த நிலை இங்கே சேர நாட்டிலே இப்படி இருக்கின்ற பொழுது சோழ மன்னன் கரிகால் பெருவளவன் இருக்கிறான். அவனுடைய மகள் அழகுச்சிலை, ஒரு பெருவளத்தான் மகள் ஆதிமந்தி. ஆக இந்த இவர்களும் இங்கே இருக்கின்ற பொழுது இதற்கிடையிலே நாகப்பட்டினத்திலே ஒரு குறுநில மன்னன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். அவனுடைய மகள் மருதி. அவள் அழகுக்கே அழகு சேர்க்கின்ற ஒரு அழகு மங்கை. ஒரு நாள் நாகப்பட்டினத்தில் திருவிழா நடக்கிறது. இந்த திருவிழா என்று சொன்னாலே இங்கே ஆட்டமும் பாட்டமும் நாட்டியம்லாம் நடக்கத்தை செய்யும். இன்றைக்கி நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த காலத்திலேயும் இதுதான் நடந்து கொண்டிருந்த நம்முடைய பண்பாடு அப்படியே தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஆக அந்த நாகப்பட்டினத்திலே நடைபெறுகின்ற அந்த திருவிழாவிலே இந்த ஆட்டனத்தியை அழைத்து ஒரு ஆட்டத்தை நடத்த வேண்டும் என்று இந்த நாகப்பட்டினம் மன்னன் அங்கே நினைக்கிறார். ஆக அவருக்கு அழைப்பு விடுக்கிறார். அவனும் தன்னுடைய அரசாட்சியை விட தன்னுடைய நடனத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அங்கிருந்து இங்கே நாகப்பட்டினத்துக்கு வருகிறார். அந்த நாகப்பட்டினத்தை ஆளுகின்ற மன்னன் நாகன். அங்கே வந்து அந்த ஆட்டத்துக்கான ஏற்பாடுகள் செய்கிறார்கள். ஒரு சிறப்பான ஆட்டத்தை அங்கே ஆடி முடிக்கிறார். அவர் ஆடி முடித்தவுடன் அவருடைய ஆட்டத்தில் அவளுடைய மகள் அங்கே மயங்கி விடுகிறாள். நாமும் இவளிடம் நடனத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவனுடைய ஆட்டத்திலும் அழகிலும் மயங்கிய அவள் அப்பாவிடம் சொல்லுகிறாள், நானும் நடனம் கற்க வேண்டும் என்று சொல்லி. அதற்குள்ளாக அவன் ஆட்டக்காரனாக மட்டுமல்ல மன்னனாகவும் இருக்கின்ற காரணத்தால் தங்களுடைய அரசவையிலே அழைத்து அங்கே இருக்கின்ற எல்லோருக்கும் அவனை அந்த ஆட்டனத்தியை அறிமுகம் செய்து வைக்கிறார் நாகமன்னர். ஆக இந்த நேரத்தில் அவருக்கு நடனம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை வந்தபோது தன்னுடைய அப்பா வந்து ஆட்டனத்தியிடம் சொல்லுகிறார், என்னுடைய மகள் நடனம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார். அவளுடைய ஆசையை நான் நிறைவேற்றும் என்று நினைக்கிறேன். நீங்களே என்னுடைய அரண்மனையில் சில நாள் தங்கியிருந்து அவளுக்கு நடனத்தை கற்றுக் கொடுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது ஆட்டனத்தையும் அதை மீற முடியாமல் நம்முடைய நடனம் மற்றவர்களுக்கும் பரவட்டுமே என்று சொல்லி அங்கே அவளை அழைத்து நடனத்தை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார். இருவரும் நடனம் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்ற நேரத்திலேயே அவர்களுடைய உள்ளத்திலே ஒருவரை ஒருவர் காதலிக்க தொடங்கி விடுகிறார்கள். இருவருக்கும் காதல் அங்கே வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையிலே அங்கே உறையூரில் இருக்கின்ற ஒரு சோழ மன்னன், அவன் பெயர் செங்கனான். அவனுடைய மகன் நல்லிடிக்கோன். ஆக அங்கே கரூரிலே ஒரு திருவிழா நடக்கின்றது. அந்த திருவிழாவிலே நடனம் ஆடுவதற்கு மருதியை அழைக்கிறார்கள். இந்த நாகப்பட்டினம் மன்னனுடைய மகள் இருக்கிறாரே நாட்டியக்காரி, அவளுடைய மகளை நாட்டியம் பயின்றதாக அவளுடைய மகளை அழைக்கிறார்கள். அங்கே போய் அவள் நாட்டியம் ஆடுகின்ற பொழுது அவளுடைய அழகிலும் ஆட்டத்திலும் அந்த மன்னன் நல்லிடிக்கோன் மயங்கி விடுகிறான், மன்னனுடைய மகன். ஆகவே அவன் அந்த மயக்கத்திலே இருந்து கொண்டு அவன் இவளிடம் வந்து, நான் உன்னை காதலிக்கிறேன், உன்னை மணந்து கொள்ளுவேன் என்று அவன் சொல்லுகின்ற பொழுது அவள் சொல்லுகிறாள், டக்குன்னு படார் என்று சொல்லிவிடுகிறாள், நான் ஏற்கனவே ஒருவனை காதலிக்கிறேன். யார் அவன்? அவன்தான் சேர மன்னன் ஆட்டனத்தி, எனக்கு ஆட்டத்தை கற்றுக் கொடுத்தவன் என்று சொல்லுகின்ற பொழுது இவனுடைய என்னை மறந்து விடு என்று சொல்லுகிறார். ஆனாலும் இந்த காதலுக்கு நடுவிலே ஒரு வில்லன் வருவது போல இங்கே இந்த உறையூர் சோழன் செங்கனானுடைய மகன் நல்லிடிக்கோன் வந்து விட்டான். அவன் இவளை எப்படியும் அடைந்தே தீர வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது இவளை அடைய வேண்டும் என்று சொன்னால் அவளை காதலிக்கின்ற ஆட்டனத்தியை நாம் வேறு ஏதாவது செய்ய வேண்டும். ஆகவே அந்த ஆட்டனத்தியை நாம் வரவிடாமல் செய்தால், அவனை இல்லாமல் செய்தால் மட்டுமே இவள் நம்மோடு சேருவாள் என்ற ஒரு திட்டத்தை தீட்டுகிறான். அவள் என்ன திட்டம் தீட்டினான்? ஆட்டனத்தையும் ஆதிமந்தியும் சேர்ந்தார்களா, இல்லை இந்த நாகமன்னனுடைய
மகளும் உறையூர் சோழனுடைய மகளும் இணைந்தார்களா என்பதை நாளை பார்ப்போம். நன்றி.